தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 30/4/2025 புதன்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் இரவு 8:33 வரை, பிறகு மிருகசீஷம். இன்றைக்கு அட்சய திருதியை, ஒரு அற்புதமான நாள். அதாவது அட்சயம் அப்படின்னா வளருதல் அர்த்தம். அட்சய திருதியைனா இன்றைக்கு நாம் செய்யும் முயற்சிகள் வளருமா. சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, இதை இன்றைக்கு தங்கம் வாங்க உகந்த நாள்ங்கிறாங்க. ஆனால் தங்கம் இன்றைக்கு விலை கிராம் ஒரு கிராம் 8000 தாண்டிடுச்சு. 2006 நான் தினத்தந்தி பத்திரிகையில் முதல்ல எழுதியிருந்தேன். அப்போ கிராம் 450 ரூபா. நினைக்க இயலாத அளவு தங்கத்தின் விலை உயரப்போகிறதுன்னு எழுதியிருந்தேன். இப்போ உள்ளபடி படிப்படியாக இப்போ 8000க்கு வந்துருச்சு. இப்படி இருக்க நேரத்தில் நம்ம அட்சய திருதியைக்கு எப்படி நகை வாங்குறது அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஆனால் நகை வாங்குறது பொதுவாக இன்றைக்கு மங்கள பொருட்கள் வாங்கினா நல்லது. என்ன வாங்குறது அப்படின்னா, உப்பு வாங்கினாலே உப்பு பணத்துக்கு சமம். அதிகாலையிலே இன்றைக்கு நல்ல நேரம் பார்த்து அட்சய திருதி அன்னைக்கு உப்பு வாங்கி வீட்டில் வச்சாலே செல்வம் வளருங்கிறாங்க. உப்பு, மஞ்சள் தூள் வாங்கலாம், பழங்கள் வாங்கலாம், நல்ல கனி வர்க்கங்கள் வாங்கலாம், தெய்வ படங்கள் வாங்கலாம், குத்து விளக்கு வாங்கலாம், அரிசியே வாங்கலாம். அரிசியே தானியம் நல்லா இருக்கும். இவைகளெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைக்கலாம். பொதுவாக அட்சய திருதிங்கிறது அட்சயம்னா வளருதல் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கு தான் அட்சய பாத்திரம் கிடைத்ததாக சொல்வார்கள். வளர வளர அது வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆகையினால இப்போ தங்கம் வாங்கியே ஆகணும்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, போதுமான அளவு இப்போ பணம் இல்லையே, பல ஆயிரங்கள் வேணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கு நல்ல நேரத்தில் பூஜை ரூமில் ஒரு தொகையை எடுத்து வைக்கலாம். பிறகு தொடர்ந்து கண்டினியூவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர எடுத்து வச்சு மொத்தமாக வர்ற போது ஒரு நல்ல நாள் பார்த்து வாங்கலாம். ஆக புது முயற்சிக்கு வாங்கலாம். ஆக இன்றைக்கு அன்னதானம் செய்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இன்றைக்கு அன்னதானம் செய்தால் மற்றவருடைய வாழ்த்துக்களை நாம் பெற்றுக்கொண்டால் மிக அற்புதமான பலன். இன்றைக்கு கிருஷ்ணரை வழிபட வேண்டும், கண்ணபிரானை வழிபட வேண்டும். கண்ணன் வழிபாடு காரியங்களில் வெற்றி கொடுக்கும், கவலையை போக்குங்கிற. இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல் முயற்சியாக மருந்து உண்ண போகிறாங்கன்னு வச்சுக்க. ஒரு வியாதிக்கு இன்னைக்கு தான் மருந்து உண்ண தொடங்குறாங்கன்னா அது அட்சயம் வளருதல்ங்கிறதுனால தொடர்ந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி போயிடும். ஒரு புதிதாக கடன் வாங்க போறாங்க அப்படின்னா கடன் வளர்ந்துக்கினே போயிடுமா. ஆகையினாலே இன்றைக்கு நாம் நன்மைகளை செய்ய வேண்டும், பிறருக்கு நல்லது செய்ய நினைக்க வேண்டும், உதவிக்கரம் நீட்ட வேண்டும், அன்னதானங்கள் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, வழிபாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணன் வழிபாடு கவலையை போக்கும் வழிபாடு என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதனாலே எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். நினைத்தது நிறைவேறும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் செயல்படும். இன்றைக்கு குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். என்றைக்கோ கொடுத்த தொகை வசூலாகாமல் இருந்த தொகை பாக்கிகள் வசூலாகி இன்று பரவசப்படுத்தலாம். தேங்கிய காரியங்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக நடந்து வரும். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்திணைவார்கள். குடும்ப நலன் கருதி எடுத்த புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பாசத்தோடு பழகியவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற நாள். பணப்பழக்கம் அதிகமாகவே இருக்கின்றது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். அண்ணன் தம்பிகளின் அரவணைப்போடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். வழக்குகள் சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் கூட புதிய வேலைக்கு சேர முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். காரிய வெற்றி ஏற்பட வேண்டுமானால் கடவுள் வழிபாடு உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் 8லே சனியும் ராகவும் இருப்பதால் நீங்கள் வெளியில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாகத்தான் செல்ல வேண்டும். பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருக்குமே தவிர எதிர்பார்த்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்காது. புதிய நண்பர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது. வழிபாட்டில் கவனம் செலுத்துபவர்கள் இன்று பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமைகளை சேர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுவது உகந்தது. சிம்மராசி நேயர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். குடும்ப நலன் கருதி குடும்பத்தோடு பயணங்களை செய்வீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வளர்ச்சிக்கு வித்திட நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கல் கொடுக்கர்கள் இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மனக்கலக்கம் அகலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நாள்.
எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேரும். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவி எளிதில் கிடைக்கும். இந்த நாளில் 12 கேது இருப்பதனாலே ஆன்மீக பயணங்கள் மாலை நேரத்தில் ஏற்படும், நன்மை தரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. உள்ளத்தில் ஒன்று முதற்றில் ஒன்று வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் கெடுபிடி கொஞ்சம் அதிகரிக்கலாம். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். எவ்வளவுதான் விழிப்புணர்ச்சியாக இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். எனவே திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெற வேண்டுமானால் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரப்போகிறது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்க்க முன் வருவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். ஆரம்பத்தில் அச்சுறுத்தலாக தோன்றிய தகவல் பிறகு ஆதாயத்தை உங்களுக்கு கொடுக்கும். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல் வரலாம். விலகிச் சென்ற வரன்கள் மீண்டும் வந்து சேரும். கல்யாண காரியங்கள் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்படுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. திட்டமிட்டு இந்த காரியத்தையும் செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் வந்து ஆக்கிரமிக்கலாம். பயணங்களை கூட திடீரென மாற்றி அமைப்பீர்கள். 8 செவ்வாய் இருப்பதால் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மருத்துவ செலவுகள் உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருப்பதனாலே கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கூட உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலமாக வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். நூதன பொருட்களை சேர்க்கை உண்டு. நோய் நொடிகள் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வது நல்லது. ஜென்ம ராகுவால் பயணங்கள் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். ஏதாவது ஒரு நூதன பொருள் வாங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் கைகூடும். அதற்கேற்ற விதத்தில் பொருளாதாரமும் உங்களுக்கு இடம் கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினர்களே, தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். திடீர்னு உங்களுக்கு தனவரவு வந்து கொண்டே இருக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குரு சுக்கிர பரிவர்த்தனை இருப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உதவி வருமானங்களும் உங்களுக்கு பெருகும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். மாமன் வைத்தின் வழியில் மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெறும். கரண்ட் சேமிப்புகளையும் ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரும். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், வெற்றிகரமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.